ஏண்டி நீ இங்கனையா இருக்க? எங்கெங்க தேடுறது என்ற கலாவின் குரல் கேட்டு ஏதோ சிந்தனையில் இருந்த ராசாத்தி திரும்பி பார்த்தாள். கண்ணீர் வழிய முகமெல்லாம் வீக்கத்தோடு இருந்த அவளின் பரிதாப நிலையை பார்த்துவிட்டு, ஏண்டி இன்னும் இப்படியே இருந்தா எப்படி? வயிற்றுல இருக்க பிள்ளைக்காவது உன் மனசை தேத்திக்கடி என்றாள் கலா. எதக்கா மறக்க சொல்ற? கல்யாணமாகி 10 மாசம் கூட ஆகல, இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டானே, இதை பெத்து வளர்த்து எப்படிக்கா என்று வழிந்த தன் கண்ணீரை முந்தானையால் துடைத்தபடியே தேம்பி அழுதாள் ராசாத்தி. இந்த ஊர்லேயே நீ தான் கட்டிக்கிட்டு வரும்போதே 4 எழுத்து படிச்சவளா வந்தவ, நாங்கெல்லாம் அப்படியா என்றாள் கலா. படிச்சு என்னக்கா பண்றது? வேலைக்கா போக முடிஞ்சது? நானும் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தேன், அது என்னைய வேலைக்கு போவேனான்னு சொல்லிடுச்சு. ராசாத்தி, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் ஒருத்தன் சம்பாதிச்சா போதாதா? வீட்டு வேலையை அம்புட்டு கிடக்கும்போது வேலைக்கு போறாளாம் வேலைக்கு என்று அவன் சொன்னபோது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்றாள் ராசாத்தி. என் அப்பாவின் கனவு என்னை படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி அதை விடு, இப்படியே இருந்தா உன் உடம்பு தான் கெட்டு போயிடும். இன்னைக்கு 10 மணிக்கு ஏதோ ஆஃபீஸர்லாம் வராகலாம், நம்மளையெல்லாம் அங்கே மந்தைக்கிட்ட வர சொன்னாகலாம். அதான் சொல்லிட்டு உன்னையும் கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன். சரிக்கா, நீ முன்ன போ, நான் புறத்தால வாரேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் விட்டத்தை பார்த்து உட்கார்ந்து விட்டாள் ராசாத்தி. கையேறு நிலையில் மனம் செல்லும் தூரத்திற்கு அளவே இல்லை. சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைத்து பார்த்தாள். ராசாத்தி, நீ இன்னுமா கிளம்பல? அப்படி என்ன 60 அடி கூந்தலா இருக்கு? சீக்கிரம் கிளம்புடி. தொண மாப்பிள்ளையே லேட்டா போலாமா? மாப்பிள்ளை கோச்சுக்குவாண்டி என்றான் ராசாத்தியின் கணவன் முத்துச்சாமி. லேட்டா போனா தொண மாப்பிள்ளை வரலன்னு பொண்ணு கோச்சுக்குமா என்று சிரித்து கொண்டே சொன்னாள் ராசாத்தி. அடியே, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தங்கச்சி செல்வி வீட்டுக்கு போன அப்பனும் ஆத்தாலும் கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே மறுபடியும் அங்கன போவாம இங்கே கூட்டியாரலான்னு நினைக்கேன். நீயும் செத்த எடுத்து சொல்லுடி. ஏயா, நானும் அடுத்த வாரம் பிரசவத்துக்கு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன். இங்கன உங்கள் அப்பனும் ஆத்தாலும் வந்தா அதுகளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறது யாராம்? புள்ள பிறந்த பிறகு வந்தாலும் ஒத்தாசையாக இருக்கும். வளகாப்பு முடிஞ்ச கையோட போகலாம்னா நீ உட்டியா என்று ராசாத்தியை பார்த்து, இப்போ கூட உன்னை விடமாட்டேன். நம்ம ஊரில் மாத்திரம் ஆஸ்பத்திரி இருந்துச்சுன்னு வச்சுக்க, இங்கனையே புள்ள பிறக்கட்டும்னு வச்சிருந்திருப்பேன் என்றான் முத்துச்சாமி. இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு பேரு. அவசர ஆத்திரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி உண்டா? அட, குடிக்க ஒரு நல்ல தண்ணி இருக்கா? நல்ல தண்ணி வேணும்னா 5 மைல் தொலைவு போகணும். அதை விடு, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா என்று ராசாத்தி சொல்லி கொண்டிருக்கும் போதே முத்துச்சாமியின் நண்பர்கள் வந்துவிட்டனர். ஏல சாமி, என்ன புறப்பட்டியா இல்லையா? பொண்டாட்டி முந்தானை பிடிச்சிக்கிட்டே திரிடா என்றான் முத்துச்சாமியின் நண்பன் ஆதவன். டே இருடா என்று சொல்லிக்கொண்டே இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு திருமணத்திற்கு கிளம்பினார்கள். திருமண வீடே களை கட்டி இருந்தது. கிராமத்திற்கே உரிய திருமண உபசரிப்புகள், நலம் விசாரிப்புகள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. அத்தையையும் மாமாவையும் பார்த்த ராசாத்தி ஆவலில் அவர்களை கட்டி கொண்டாள். ஏத்த இப்படி மெலிஞ்சு போயிட்ட? செல்வி என்ன கவனிக்கிறாளா? என்ன செல்வி கல்யாணத்துக்கு வரலையா என்று பாசம் காட்டிய மருமகளை பார்த்து மாமியாருக்கு அழுகையே வந்துவிட்டது. திருமண வீட்டார் எல்லோரையும் வரவேற்று திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். தாலி கட்டிய கையோடு எல்லோரும் பந்திக்கு முந்தி கொண்டிருந்தனர். ராசாத்தி, நீ என்ன பண்ற? அப்பனையும் ஆத்தாலையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் வேலையா போறேன், இப்ப வந்துடுவேன் என்றான் முத்துச்சாமி. பந்தி போட்டாச்சு, சாப்பிட்டு போவியா? இப்ப எங்க அவசரமா கிளம்புற என்றாள் ராசாத்தி. இப்பத்தான் எங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு 1000 வேலை இருக்கும் ஆம்பளைக்கு, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? போய் சாப்பிட்டு கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவசர அவசரமாக கிளம்பினான் முத்துச்சாமி. அவனோடு சேர்ந்து அவனுடைய நண்பர்களும் கிளம்பினார்கள். அவர்கள் மறைகின்ற வரை அவர்களையே பார்த்து கொண்டிருந்த ராசாத்தி, என்னமோ பண்ணு, போய் தொலைன்னு சொல்லிவிட்டு மாமனார் மாமியாரை அழைத்து கொண்டு பந்திக்கட்டு பக்கம் போனாள் ராசாத்தி. வீட்டுக்கு வந்து சற்று கண்ணயரலாம் என்று படுத்திருந்த ராசாத்தியை மாமியாரின் குரல் எழுப்பியது. அத்தா ராசாத்தி, செத்தங்கிட்டு என்னென்ன பாருமா என்று மாமியார் சொன்னதும் வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள் ராசாத்தி. ஊர் சனங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அடியே பஞ்சு, செத்த நில்லுடி, என்னாச்சு, ஏண்டி எல்லாரும் ஓடுறாங்க என்று கேட்டாள் ராசாத்தி. அடி, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம அழகரையா தான் நல்லா இருந்த மனுஷன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காராம், அதான் டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறாகலாம் என்றாள் பஞ்சு. பஞ்சுவிடம் விஷயத்தை வாங்கி கொண்டிருக்கும் போதே மாமியாரும் ராசாத்தியின் அருகில் வந்துவிட்டாள். ஏத்தா, அவனுக்கு ஃபோன் பண்ணியா? மத்தியானம் போன புள்ள இன்னும் காங்கல. இல்லத்த, அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல, எங்கே போய் தொலைஞ்சானோ என்ற மாமியாரை பார்த்து, அத்தை வீட்டை பார்த்துக்கா, மாமா எந்திரிச்சதும் விஷயத்த சொல்லு, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மந்தைக்கு சென்றாள்.
அங்கே சென்றபோதுதான் மேலும் 4-5 பேர் வாந்தி மயக்கத்தில் இருந்தது தெரிந்தது. எல்லோரையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஊரே ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தது. வவுத்து வலின்னு சொன்னானே, கண்ணு தெரியலன்னு சொன்னானே, என் பிள்ளைக்கு என்னாச்சோ என்று ஒருத்தி கதறி கொண்டிருந்தாள். ராசாத்திக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. ஒரு விதமான பதட்டம் ஊருக்குள் தொற்றிக்கொண்டது. புள்ளத்தாச்சி, நீ இங்கன இரு, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் டவுன் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினார்கள். இவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அதற்குள் செய்தி ஊர் முழுக்க பரவி கொண்டிருந்தது. ராசாத்தியும் ஒருவனின் பைக்கில் ஏறி டவுன் ஆஸ்பத்திரிக்கு போனாள். அங்கு சென்ற பிறகுதான் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது அவளுக்கு தெரிந்தது. கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 15க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்த செய்தி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் முத்துச்சாமியும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி கேட்டு அதிர்ந்து போனாள் ராசாத்தி. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட பிணங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருந்தன. அரை மணிக்கொரு முறை மாவட்ட ஆட்சியர் பிணங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டிருந்தார். 45வது பிணமாக முத்துச்சாமி அறிவிக்கப்பட்டான். யாருக்கு யார் ஒப்பு சொல்வது என்றறியாமல் கிராமமே ஒப்பாரியை ஓலமிட்டு கொண்டிருந்தது. பிணங்களை அவரவர் மதச்சடங்கு செய்து அடக்கம் செய்ய ஏற்பாடாகி இருந்தது. நாடக காட்சிகளைப் போல் அரங்கேறிய சாவுச் சடங்குகள் யாவும் முடிவுற்று நாட்களின் நீண்ட பயணத்தில் மனக்காயங்களின் மீது காலக்களிம்பு தடவ பெற்று எல்லாமே ஒரு விதமான இயல்புத்தன்மைக்கு திரும்பியிருந்தது. மந்தையில் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவரின் பெயரை வாசித்து இறப்புக்கான நிவாரணத் தொகையாக ரூபாய் 10 லட்சத்துக்கான காசோலையை வழங்கி கொண்டிருந்தார்கள். ராசாத்தியின் முறையும் வந்தது. என்னம்மா பார்க்குற, இதில் கையெழுத்து போட்டுட்டு வாங்கிக்க என்ற அதிகாரியை பார்த்தபடியே நின்றாள். நிவாரணத்தை வாங்காமல் நின்ற ராசாத்தியை அதிகாரிகள் வாங்குவதற்கு வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். எதுக்கையா பணம்? இந்த பணம் எங்களோட வலியை போக்கிருமா? எங்கள் வலிக்கு இதில் நிவாரணம். தாலிக்கு பணம், தாலி அறுத்தாலும் பணமா? கொத்து கொத்தா செத்தாதான் பணம் கொடுப்பீங்களா? இந்த பாழா போன குடியால் ஊருக்கு தினம் ஒருத்தி தாலி அறுத்துக்கிட்டு தான் இருக்கா. எங்களுக்கு தேவை இந்த பணம் இல்லை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டாவது இந்த ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி, குடிக்க நல்ல தண்ணி, ஒரு பள்ளிக்கூடம், முடிஞ்சா விதவைகளுக்கு ஒரு மறுவாழ்வு மையம், இதை செஞ்சு கொடுங்கய்யா. முதல்ல இந்த சாராயத்தை ஒழிங்கய்யா. இது எங்கள் வலிக்கு நாங்கள் கொடுக்குற நிவாரணம் என்று சொல்லி காசோலையை அதிகாரிகளிடம் வாங்க மறுத்தாள் ராசாத்தி. இதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களும் ஆமாம், எங்கள் ராசாத்தி சொல்கிறது தான் சரி என்று அனைவரும் அதிகாரிகளிடம் காசோலையை திருப்பி கொடுத்துவிட்டு கண்ணீருடன் வீட்டிற்கு சென்றனர்.